ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கொக்கோ பீட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் செடி வைக்கலான்னு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பக்கத்தில் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து செடி வைக்கிறதுக்காக நான் வந்து ஆன்லைனில் தான் இது வாங்கினேன். greenleafweb.comல வந்து வாங்கியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வாங்குறப்போ ஜெகா 10 கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரும் கிடைக்கும். நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இந்த கோகோ பீட், செம்மண், அதுக்கப்புறம் மண்புழு உரம், இது 3 வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து க்ரோ பேக்கில் வந்து போட போகிறேன். நம்ம வந்துட்டு மண்புழு உரம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா செடிக்குமே வந்து போடலாம். சில பேர் வந்து மாடியில் வச்சுருக்க செடியை வந்து காமிக்க சொல்லியிருந்தீங்க. நான் அவ்வளோ செடியெலாம் வைக்கலை, இன்னும் கொஞ்சம் செடி கீழேயும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கிற செடியாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்துட்டு க்ரோ பேக்கில் வந்து போட்டுடலாம். க்ரோ பேக், சீடிங் ட்ரே, அந்த கொக்கோ பீட் எல்லாமே வந்துட்டு அந்த greenleafweb.comல வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு வெண்டைக்காய் வந்து கிடைக்கும், இல்லாட்டினா பச்சை மிளகா வந்து கிடைக்கிது. இதுதான் வந்து இப்போதைக்கு வெஜிடபிள்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. மித்தபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சீடாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன செடியாக தான் வந்து வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து கீரை வந்து 3 டைப் ஆஃப் கீரை வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம சீடு வந்து இன்னும் வளரல. ஸோ அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம மண் போட்ட அந்த க்ரோ பேக்கில் வந்துட்டு நான் வந்து தக்காளி செடியும் அண்டு முள்ளங்கி செடியும் நான் வந்து வைக்க போகிறேன். சில பேர் வந்து கீரையோட பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து சிறுகீரை போட்டிருக்கேன், அப்புறம் பாலக்கீரை வந்து இன்னும் வளரல, அண்ட் தண்டிக்கீரை, இது 3 தான் வந்து போட்டிருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் வந்து மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி லன்ச் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ வந்து நம்ம லன்ச்சுக்கு வந்து தயிர் ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து கோவக்காய் ஃப்ரை, பருப்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன். புளி போடாட்டினா பருப்பு குழம்பு, இல்லைன்னா சாம்பார், அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்டு ரைஸ் வந்துட்டு வடித்து வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து இன்னும் விளையாண்டுட்டு தாங்க இருக்காங்க. அவங்க வந்து தனியாக விளையாடுறப்போ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மிஷின் எடுத்து வச்சுருக்கேன். மிஷின் இருக்கிறதுனால எல்லாம் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு ஃபிட் பண்ணுறது, அந்த ஓட்டையாக இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் தெரியும். கௌதம்க்கு எதாவது வேணும்னா இப்போலாம் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு தான் தூங்குறான். அதிலே வந்து நிறைய ட்ரெஸ் டேமேஜ் ஆகிடுது. இந்த மாதிரி ஃபிட்டிங், டிங்கரிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் வந்து மிஷினில் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு ஃபிட் பண்ணுறது எல்லாமே வந்து நானே தான் பண்ணிப்பேன். ஆனால் வந்து அம்மா கொஞ்சம் கிளாஸ் போய் எக்ஸ்ட்ரா கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை. அம்மா வந்து அவங்களோட ப்ளவுஸ் அவங்களே தான் தைச்சிப்பாங்க. கிச்சனை வந்து இப்போ டீப் க்ளீன் வந்து பண்ண போகிறேன். பொங்கல் வர போகிறதுனால வந்துட்டு ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு பொங்கலுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இப்போ தான் வந்து குழந்தைங்கள சாப்பாடு கொடுத்து தூங்கவும் வச்சுருக்கேன். இன்றைக்கே மேக்ஸிமம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒர்க் முடிக்கலைன்னா நாளைக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மைண்ட் வந்து க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனால் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபுல் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் வந்து ஒரு எனர்ஜி கிடச்சிடும். இந்த கபோர்டு வந்து ரொம்ப ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பெரிய பாத்திரம் அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து வச்சதே வந்து மறந்துட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப நாளாக எடுக்காதனால வந்து கம் மாதிரி ஏதோ வந்து கரை பிடிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பிளேஸில் இந்த மாதிரி வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆகுறது வந்துட்டு காமன் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த லைசால் கிச்சன் கிளீனர் இதை யூஸ் பண்ணி பண்ணோன்னா உடனே வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா DIY லிக்விட் வந்து ஏதாவது யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கு மேலே வந்து பேக்கிங் சோடா வந்துட்டு போட்டுட்டு வினிகரும் வந்து ஊற்றி விட போகிறேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டால் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண வந்துடும்ன்றனால அந்த மாதிரி பண்ண போகிறேன். வினிகர் இல்லாத டைமில் நம்ம வந்து லெமன் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர்நூனில் தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆஃப்டர்நூனில் வந்து மேக்ஸிமம் வந்து தூங்க மாட்டேன். எங்கேயாவது ட்ராவல், டயர்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து ஆஃப்டர்நூனில் தூங்குவேன். மித்தபடி ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பண்ணிகிட்ருப்பேன், இல்லை க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணுவேன்.
ஆஃப்டர்நூன் வந்து தூங்குறது தப்பில்லை, ஆனால் ஆஃப்டர்நூன் தூங்கினேன்னா நைட்டு வந்து எனக்கு தூக்கம் வராது. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மேக்ஸிமம் 10 o'clockலாம் வந்துட்டு தூங்கிடுவேன். அண்டு இது வந்து நான் கம்ப்ளீட்டாக தொடச்சும் பார்த்திங்கன்னா அந்த துரு பிடிச்ச மாதிரி கரை வந்து போல். ஸோ அதனால் ஃபைனலாக வந்து லைசால் ஸ்ப்ரேயும் நான் வந்து போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு டீகட்லலாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு முன்னாடி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து டென்ஷன் ஆகும். நம்ம வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸாகவும் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து பண்ண முடியாது. ஸோ வந்து முன்னாடியே ஷெடியூல் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணால் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம வந்து லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீனிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுறதோட வீட்டில் ரொட்டீனாக நம்ம வந்து குக் பண்ணுறதும் பண்ணோம். அண்டு மித்த ரூமில் இருக்க வேலை எல்லாமே வந்து சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வந்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஷெடியூல் பண்ணி பண்ணோன்னா தான் கரெக்டாக பண்ண முடியும். குழந்தைங்க வந்து ஒன்றா தான் தூங்குவாங்க. ஸோ அவங்களும் எந்திரிச்சிட்டனால 2 பேருக்கும் பாலாற்றி கொடுத்துட்டேன். நான் ஷெல்ஃபில் இருக்க பாக்ஸஸ்லாம் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு வாஷ் பண்ணி தான் வந்து அரேஞ்ச் பண்ணோம். நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம் ஃபில் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணி தான் நான் வந்து வைப்பேன். எப்படியும் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து தொடச்சி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பாக்ஸஸ்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணல. இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா அந்த பென்லலாம் வந்துட்டு கரை இருந்தது. ஸோ அதையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டில் வந்துட்டு அரிசி இருக்கிற கபோர்ட் தான். ஃப்ரண்ட்டில் தான் நான் வந்து கூட்டும்போது க்ளீன் பண்ணுவேன். பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து தொடச்சிடலாம். மாடுலர் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து கலட்டிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலட்ட ட்ரை பண்ணேன். பழைய வீட்டில் வந்து நான் கழட்டியிருக்கேங்க. ஆனால் வந்து இது ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கிறதுனால என்னால் கழட்ட முடியல. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே க்ளீன் பண்ணோம். எல்லாத்துக்கும் வந்து சேம் டிஐஒய் லிக்விட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2 தடவை துடைக்கிறேன். ஒரு தடவை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இன்னொரு தடவை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கிளாத்தில் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இந்த உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கமாரில் இருந்துட்டு ஃபுல்லாக உள்ளே இருக்கிற டஸ்ட்லாம் வந்து கூட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் ஈர துணியை வச்சு நான் தொடச்சி எடுக்கிறேன். நான் வந்து நிறைய துணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 கிளாத் வந்து நம்ம பழைய துணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ் தான். ஸோ அது வந்து நம்ம தொடச்சிட்டு தூக்கியும் போட்டுடலாம். வீடியோவில் வந்துட்டு ரிப்பீட்டடாக காமிச்சா உங்களுக்கு வந்து போர் அடிக்குன்றதுனால நான் வந்து ஒரு தடவை தான் துடைக்கிறது காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு தடவை வந்துட்டு நார்மல் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு இன்னொரு தடவை வந்துட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான கிளாத்தில் தான் நான் வந்து அகெயின் வந்து நான் தொடச்சி எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து பிளாக் காஃபி போட்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கபோர்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் வந்து தொடச்சிட்டேன். ஸோ உள்ளேயும் வந்து கூட்டிகிட்டு தொடச்சாச்சு. அண்டு மேலே இருக்க ரேக் பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ அதனால் அதை வந்து தொடலை. அண்ட் சென்டர்லேயும் வந்துட்டு இந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரேக்கையும் தொடச்சிட்டேன். அண்டு உள்ளேயும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரேக்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி நான் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி காயவும் விட்டுருந்தேன். அண்ட் இது சிலிண்டர் வச்சுருக்க ரேக்கும் வந்து க்ளீன் பண்ணோம். அண்ட் இதுவுமே வந்து க்ளீன் பண்ணோம். இந்த சிலிண்டர்லேருந்து இதுக்குள்ளே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனாக தாங்க இருக்கும். எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். இந்த பக்கமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஜென்ரலாக நம்ம கிச்சனை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் டீப் க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்துட்டு இவ்வளோ வேலை இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவை வந்துட்டு துணியை வந்து அலசிட்டு திரும்ப துடைக்கிறதுக்கு பதிலாக 2 பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வந்து அதில் அலசிட்டு துடைக்கலாம். ஸோ அது வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்.
இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேஸில் சிலிண்டர் வந்து வச்சுருந்தோம், இன்னொரு சிலிண்டர் வாங்கினது. அது வந்து இப்போதைக்கு வெளில எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உள்ளேருந்து இந்த பக்கம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. வெசல் வாஷ் பண்ணுறது தாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா லன்ச்சை குக் பண்ணது, டின்னர் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டு, திரும்ப வந்து நான் யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு காய வச்சு மார்னிங் எடுத்து வச்சிடணும். வெயில் அடித்ததுன்னா வெளியில் காய வச்சுருப்பேன். சரி நைட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நான் வந்து காய வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் நின்றுட்டே இருந்தனால பயங்கர டயர்டாகிட்டேன். நான் கவுண்டர் டாப் ஃப்ளோர் அப்படியே வந்து க்ளீன் பண்ணாமல் தான் விட்டுட்டு போயிருந்தேன். இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஷெல்ஃப்க்கு மட்டும் லைனர் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் வந்து அயன் தவாவில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிறோமா, அது வந்து அந்த செல்ஃப்லேயும் வந்து ஆயிலே ஆகுது. அதனால் அதுக்கு மட்டும்தான் வந்து ஷீட் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாத்தையும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்க கபோர்டு உள்ளே எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இனி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலே இருக்க கபோர்டில் தான் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா சேர்ந்துச்சு. ஸோ அதையும் வந்து சைட் பை சைடு வந்து பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சிட்டேன். விம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த கபோர்டுக்கு மேலே இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். கிச்சனில் வந்துட்டு எப்போயுமே வந்து நம்ம டைல்ஸையும் சேர்த்தே வந்து க்ளீன் பண்ணிடணும். நான் எப்போயுமே ரொட்டீனாக வந்து டைல்ஸை சேர்த்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எப்போயும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்கிற எல்லா டைல்ஸையும் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். யூஸ்வலாக வந்து எல்லோரும் பண்ணுறது தான். நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா ஒற்றை அடிச்சுட்டு அந்த மேலே இருக்க கபோர்டில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் தட்டி விட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீனிங் வந்து நான் வந்து ஃபைனலாக பண்ணியிருக்கேன். கிச்சனோட விண்டோ வந்துட்டு நான் வந்து லாஸ்ட் வீக்கே க்ளீன் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எல்லா பாத்திரமும் நம்ம வந்து வெளில க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து அதோட பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம். கௌதமும் வந்து என் கூட சேர்ந்து அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டேன். நான் வந்து சொன்ன மாதிரி புட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். அது கூட சுகர் அண்ட் கோகோனட் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். கிச்சன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா மார்னிங் 11 o'clock ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து சைடில் இருக்க கபோர்ட் மட்டும் வந்து க்ளீன் பண்ணல. ஏன்னா ரீசெண்டாக போட்ட வீடியோவில் தான் வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சைடில் இருக்க கபோர்ட் தொடாமல் மித்தபடி அந்த டைல்ஸ் இந்த டோர் கூட வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். டீப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன்றனால தான் நேற்று ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே வந்து இன்றைக்கி மார்னிங் 11 o'clock வரைக்கும் இழுத்துருச்சு. கண்டினியூஸாக நின்றுட்டே இருந்ததுனால கால் மட்டும் வலிக்குது. மித்தபடி வந்துட்டு ஓகே தான். ஒரு 3-4 டேஸ் கேப் விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ரூம்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரூமுக்கும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டேஸ் கேப் விட்டு அடுத்த ரூம் வந்து போகிறப்போ வந்து நமக்கும் வந்து கொஞ்சம் டயர்டாகாமல் இருக்கும். பொங்கலுக்கு ஒரு 1 week முன்னாடியே வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் வந்து நினச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பொங்கலுமே ஒரு ரிலாக்ஸாக நம்மளால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.